வணக்கம். TN78 ஆடியோ டெக். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டிஃபையர் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்களேன். இது நிறைய பேத்துக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் 5.1 2.1 ஆம்பிளிஃபையரில் ஏசி டிசியாக மாத்திரக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரெக்டிஃபையர். இதில் பாருங்கள் 3510 எழுதியிருக்கு. அப்படின்னா 35 ஆம்பியர் வரைக்கும் இது தாங்கும். 10ங்கிறது 1000 வோல்ட், அதாவது 35 ஆம்பியரும் 1000 வோல்ட்டும் தாங்கக்கூடிய ஒரு ரெக்டிஃபையர். அது இல்லாமல் இது ஒரு மெட்டல் பாடி ரெக்டிஃபையர். இது மூலிமா என்ன யூஸ்னால், நம்மளுக்கு கரண்ட் வரும்போது இந்த மெட்டல் பாடி என்ன பண்ணுன்னா ஓவர் ஹீட்டை ஈஸியாக வெளியே தள்ளிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே இருக்க கெப்பாசிட்டர் எல்லாமே ரொம்ப ஹீட் ஆகாமல் நம்ம ஆம்பிளிஃபையர் சேஃப்டியாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணுறது, சிம்பிளாக சொல்லிட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் சிஸ்டம், அதாவது வீட்டுக்கு ஒரு சவுண்ட் சிஸ்டம் செய்யணும்னு ரொம்ப நாள்லாம் ஆசையாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டாக நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் இந்த வருங்காலத்தில் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் செய்ய கற்றுக்குறோம். அதாவது லெஃப்ட்டு ரைட்டு ஒரு சப்பு ரெண்டையும் வச்சு இயக்கக்கூடிய ஒரு 2.1 ஆம்பிளிஃபையரை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒவ்வொரு பார்ட்ஸாக எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வருங்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். அதனால் வந்து நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருங்காலத்தில் நீங்களே உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல ஆம்பிளிஃபையரை நீங்களே ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 100% கேரண்டி. ரொம்ப நன்றி மக்களே.